இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் விதை போல விதைக்கப்பட்டு மரம் போல நாம் செழித்து வளர வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு கூறப்படுகிறது. அதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கைக்கான எல்லா தயாரிப்பும் எப்படி நாம் வைத்திருக்க வேண்டும், அதாவது அந்த நிலம் என்ற ஆன்மாவை நாம் தயாரிக்க வேண்டும். நிலம் என்ற ஆன்மா என்னில் எப்படி இருக்கின்றது? அது நல்ல நிலமாக இருக்கின்றதா, அல்லது இப்படி வாசிக்கப்பட்ட அந்த பாறை மீது பாறையான இடமாக இருக்கின்றதா, அல்லது சாலையான ஒரு விழுந்த நடைப்பயணமாக கடினமான ஒரு நிலமாக இருக்கின்றதா, அல்லது முட்செடிகள் நிறைந்த ஒரு நிலையாக என்னுடைய நிலம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அந்த நிலம் என்பது என் ஆன்மாவை எப்படி தயார்படுத்துகின்றேன் என்ற அழைப்பை நமக்கு கூறப்படுகிறது. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கிராம பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால், இந்த விவசாயிகள் இந்த விதையை விதைக்கின்ற பொழுது, நடுப்பகுதியில் விதைக்கின்ற பொழுது அவர்கள் ஈஸியாக அவங்க சாதாரணமாக விதைத்து விடுவார்கள். ஆனால் அந்த வரப்பு பகுதியோ அல்லது வழியோரங்களில் விதைக்கின்ற பொழுது அவர்கள் அந்த இடத்தில் கொஞ்சம் கவனத்தோடு அந்த விதைகளை விதைப்பார்கள். ஏனென்றால் ஒரு சில விதைகள் அந்த நிலத்தில் விழுகின்றன, ஒரு சில விதைகள் அந்த வழியோரங்களிலும் அல்லது அந்த வழியை தாண்டி அங்கே இருக்கின்ற அந்த முட்களில் பகுதிகளோ அல்லது அந்த பாறை பகுதியில் விழுகின்ற பொழுது இந்த விவசாயி அதை விதைக்கின்ற பொழுது கவனத்தோடு விதைப்பார். ஏனென்றால் ஒரு விதையும் அந்த நிலத்தை விட்டு வெளியே விழக்கூடாது என்ற ஒரு கவனத்தோடு தான் அந்த விவசாயி அந்த நிலத்தில் விதைப்பார். ஏனென்றால் ஒரு விதை என்பது பல மக்களுக்கு வாழ்வு தருகின்றது. அந்த ஒரு விதையிலிருந்து தான் பல மக்கள்கள் உணவு உண்கின்றார்கள் என்ற ஒரு உணர்வை இந்த விவசாயி விதைக்கின்ற பொழுதே அந்த எதிர்காலத்திற்கான திட்டங்களும் பராமரிப்பும் தயாரிப்பும் அந்த விவசாயி ஏற்படுத்துவார். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த இறை வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளுமே வாசிக்கின்றோம், ஏன் நாம் கேட்கின்றோம். இறைவன் இயேசு இந்த இறை வார்த்தையை சொல்லிய உடனே கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்லிவிட்டு அந்த உவமையை மீண்டும் அவர்களுக்கு விளக்குகின்றார். ஏனென்றால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள், ஏனென்றால் என்னோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அந்த பாக்கியம், அந்த ஒரு அருள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கின்றேன் என்றால் அதை நீங்கள் வாழ்வாக்க வேண்டும். நீங்கள் வாழ்வாக்கக்கூடிய நிலையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் செழித்து வளரக்கூடிய ஒரு மரமாகவும் செழித்து வளரக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு கூறப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு நிலைகளில் நாம் வார்த்தைகளை கேட்கின்றோம். எப்படிப்பட்ட நாம் வார்த்தைகளை கேட்கின்றோம், அந்த வார்த்தை என்னில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது, அல்லது என்னிலிருந்து நான் சொல்கின்ற வார்த்தை பிறருக்கு வாழ்வு தருகின்றதா, அல்லது வழியை தருகிறதா, அல்லது அவர்களுக்கு பார்வை தருகிறதா? காதிருந்தும் கேட்காமலும் கண்ணிருந்தும் பார்க்காமலும் இருக்கின்ற இந்த மக்கள் மத்தியில் என் வார்த்தை எப்படி வாழ்வு தருகிறது என்பதை உணர்த்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. நம் விதை என்பது இறை வார்த்தையாக இருக்கின்றது. விதைப்பவர் கடவுளாக இருக்கிறார் என்றால் அந்த இறை வார்த்தை என்னில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தில் இறை வார்த்தை உடைக்கப்படுகிறது, இறை வார்த்தை விதைக்கப்படுகிறது. என்றால் அந்த விதைக்கப்படுகின்ற அந்த விதை என்னில் விழ வேண்டும் என்றால் நான் நல்ல நிலமாக நான் இருக்க வேண்டும். நான் நல்ல நிலமாக இருந்து பயன் தர வேண்டும். 60 மடங்காக, 40 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக நான் பயன் தருகின்ற நல்ல நிலமாக என்னை மாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை நமக்கு கூறப்படுகிறது. அதேபோல் இன்று நாம் நம்முடைய திரு அவை புனித தாமஸ் அக்வினாஸுடைய நினைவை நமக்கு கொண்டாடுகின்றது. தாமஸ் அக்வினாஸுடைய வாழ்வு என்பது நம்முடைய திரு அவைக்கு பல்வேறு மறைநூல் நூட்களையும் அதேபோல் இறையியல் சார்ந்த மெய்யியல் சார்ந்த இந்த கிறிஸ்துவை அறியாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கிறிஸ்துவை ஆழமாக தெரிவதற்கு இவர் பல்வேறு நிலைகள் தன்னுடைய நூட்கள் வழியாக எழுதியிருக்கின்றார். அதேபோல் அன்னை மரியா மீது பக்தியும் நற்கருணை ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு இவர் பல்வேறு நிலைகளில் இந்த மாண்புயர் கீதத்தை எழுதி
இந்த மாண்புயர் கீதத்தின் வழியாக நாம் ஒவ்வொரு நாளும் நற்கருணை ஆராதனையை செய்து முடித்து நற்கருணை ஆராதனையின் முன் இந்த பாடலை நாம் பாடுகின்றோம் என்றால், தாமஸ் அக்வீனாஸ் அவர் நற்கருணை ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கையை கொண்டு அந்த நற்கருணை ஆண்டவரை இந்த வார்த்தையின் வழியாக எழுதி இந்த உலகம் முழுவதுமே பாடக்கூடிய இந்த மாண்புயர் கீதத்தை எழுதியவராக பெருமை கொண்டவராக இருக்கின்றார். அதேபோல் நாங்கள் இந்த இறையியல் படிக்கின்றோம் என்றால் இவரை பற்றிய நூட்களை நாம் படிக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இவருடைய அந்த மெய்யியல் சொல்கின்ற இந்த பிலாசபி மற்றும் தியாலஜிக்கு இவர்தான் முதன்மையான ஒரு புத்தகங்களையும் எழுதியிருக்கின்றார். சும்மா தியாலஜிக்கா மற்றும் சும்மா கான்ட்ரோ ஜான்டலிஸ் என்ற இந்த புத்தகங்களை வால்யூமாக இவர் எழுதி பல திரு அவையின் வளர்ச்சிக்கு படைப்புக்கும் ஒரு தன்னுடைய பல்வேறு கையளிப்பும் அவர் கொடுத்திருக்கின்றார். என்றால் கிறிஸ்துவத்திற்கான மற்றும் திருச்சபையின் வளர்ச்சிக்காக இவர் பல்வேறு நிலைகளிலே நம்முடைய மறை வல்லுநராக நமக்கு வழிகாட்டியாகவும் இருந்திருக்கின்றார். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த புனிதருடைய வாழ்க்கையோடு நாம் இன்றைய இறைவார்த்தையும் எண்ணில் விதைக்கப்பட்ட இறைவார்த்தையும் நான் வாழுகின்ற பொழுது நல்ல ஒரு மறைநூல் வல்லுநராகவும் அருள் பணியாளராகவும் மற்றும் என் குடும்பங்களில் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இறைவார்த்தையை கேட்டு பிறருக்கு நான் பயன் தரக்கூடியவனாக இருக்கின்ற பொழுது இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளுமே ஆசிர்வதிக்கின்றார், வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். நல்லாயனேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.